ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே இந்த நாளிலே இடைப்படுவாராக. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து வாழ்ந்த காலங்களிலே அநேகரை அவர் தொட்டு இருக்கிறார். அநேகரை இயேசு என்ன செய்திருக்கிறார்? தொட்டு இருக்கிறார். அவர் ஒரு நம்மை போல ஒரு மாம்ச சரீரத்திலே இந்த பூமியிலே வந்தார். அதுதான் கிறிஸ்து பிறந்த நாள் என்று நாம் சொல்லுகிறோம். அதுபோல் வந்து அது வரைக்கும் அவர் அன்னைக்கு தான் பிறந்தாரா? அப்படி இல்லை. அதற்கு முன்னாகவே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஆதியும் அந்தமும் ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான் எல்லாத்துக்கும் துவக்கமாக இருக்கிறார். அதனால் அவர் வந்து அன்னைக்கு தான் பிறந்தவர் அல்ல, எல்லாத்துக்கும் முன்னாடியே இருக்கிறார். நம்ம பார்க்கிற இந்த படைப்புகளை பார்க்கிறோம், வானம் பூமி அவைகளில் உள்ளவைகளை பார்க்கிறோம். அது எல்லாத்தையும் படைப்புக்கு காரணராய் படைத்தவராய் அவர் இருக்கிறார். ஆனால் மனிதனை மீட்கும்படியாக பூமியிலே வந்தார். இந்த பூமியிலே அவர் 33 ஆண்டுகள் மனுஷகுமாரனாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. சரி, அந்த நாட்களிலே 3½ ஆண்டுகள், 30 வயதிற்கு பிறகு 3½ ஆண்டுகள் இயேசு இந்த பூமியிலே ஊழியங்களை, பிதாவினுடைய சேவையை செய்தார். அப்போது அநேகரை தொட்டிருக்கிறார். குறிப்பாக அநேகருடைய சரீரத்திலே வியாதிகளை சுகமாக்கும்படியாக தொற்றிருக்கிறார். ஆனால் அந்த தொடுகை என்பதே பல காரியங்களை அவர்கள் வாழ்விலே செய்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்டதான சில தொடுதல்களை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். வியாதி நிமித்தமாய் தொட்டாலும் அவருடைய தொடுதல் எதற்காக தொட்டார், அந்த தொட்டதின் உண்டான அந்த பலன், அந்த பிரதி செயல், அங்கே என்ன நடந்தது என்பதை மையமாக வைத்து அதிலிருந்து நிறைய காரியங்கள் நமக்கு வர இருக்கிறது, தெரிய இருக்கிறது, அறிந்து கொள்ள இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, எழுத்தின் பிரகாரமாகவே இயேசு தொட்டபடினாலே சரீரத்திலே சுகம் உண்டானது. ஆமென். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சுகமாக்கும் தொடுதலை இயேசு செய்தார். வாசியுங்கள். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த போர் வீரன் அவனுடைய காது வெட்டப்படுகிறது. காது வெட்டப்படும்போது இயேசு என்ன செய்தாராம்? அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். பிடிக்க வருகிறதான நேரத்தில் அப்போது நம்ம இயேசுவின் சீஷர்களில் ஒருவர் என்ன செய்கிறார்? பட்டயத்தை எடுத்து என்ன செய்து விட்டார்? போர் வீரனுடைய காதை என்ன செய்து விட்டார்? வெட்டி விட்டார். யார் வெட்டினது? பேதுரு வெட்டிட்டார், காதை வெட்டிட்டார். இப்போ இயேசு என்ன செய்தார்னா, அந்த காதை தொட்டார். காதை தொட்டபோது
அந்த போர் வீரன் என்ன செய்தான்? சுகமானான். ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசுவின் தொடுதல் இங்கே ஒரு வெட்டப்பட்ட காதுடைய மனிதனுக்கு சுகத்தை தந்தது. நல்ல கவனிங்க, இங்கே அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சொஸ்தப்படுத்தினார், தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார், சுகமாக்கினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற காயங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே சரீரத்தில் ஏற்படுகிற காயங்கள், சரீரத்தில் ஏற்படுகிறதான வியாதிகள், நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிறதான பலவீனங்கள், இவைகளிலே இயேசு நம்மை தொடுவாரானால் அதிலிருந்து நிச்சயமாக நமக்கு சுகம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இயேசுடைய தொடுதல் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. சுகத்தை தருகிறதான தொடுதல், வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறதான தொடுதல், காயங்களிலிருந்து சுகத்தை தருகிறதான தொடுதல். இன்னும் நம்முடைய சரீரத்தில் என்ன பாதிப்புகள் வருகிறது, இன்னும் வேற வலி வரலாம், வேதனைகள் வரலாம் இல்லையா? எதுவானாலும் ஆண்டவருடைய கரம் அதை தொடும்போது அதில் ஒரு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. சிலர்லாம் சுகமில்லாத போது டாக்டரை பார்க்க போவார்கள். பாருங்க, டாக்டரை பார்க்க போகும்போது சிலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, அந்த டாக்டர் என்னை தொடக்கூட இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த டாக்டரை பார்க்க போனேன், அந்த ஆள் என்னை தொடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் சொன்னார் தெரியுமா? யார்? நாகமான் வந்து சொன்னார். அவர் என்னவோ வந்து தடவி எடுத்து தொட்டு என்னை சுகப்படுத்துவாருன்னு நான் நினச்சி போனேன். அவரும் ஒரு டாக்டர்னு நினச்சி, அவன் அப்படி நினச்சி தான் வந்தான். ஆனால் அவர் என்னை தொடவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நான் சொன்னது போல் இப்படி சிலர் அப்படி தான். சில டாக்டர் வந்து தொடுவாங்க, அவங்க அந்த கையை பிடித்து பார்ப்பார்கள், இங்கே கையை வச்சு அங்கே கையை வச்சு லைட் அடித்து, இன்னும் அந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு, இப்படியெல்லாம் பலவிதமான தொடுகைகளை செய்து பரிசோதிப்பார்கள். சிலருக்கு என்ன சந்தோஷம் அதில் அப்படின்னா, இந்த டாக்டர் என்னை தொட்டுட்டார், அவருடைய கைராசி இப்போ எனக்கு என்ன தந்துடும்? சுகம் தந்துடும் அப்படின்னு ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கிறது. அவர் தொட்டாலும் சரி தொடாட்டியும் சரி சுகம் தருகிறது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு காதர வெட்டப்பட்ட, காது அறுக்கப்பட வெட்டப்பட்ட நிலையில் இருந்ததான அந்த மனிதனை அந்த காதை தொட்டார், அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் சரீரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வலியினால் கஷ்டப்படுறீங்களா, வேதனையினால் கஷ்டப்படுறீங்களா, காயத்தினால் கஷ்டப்படுறீங்களா, இன்னும் சரீரத்தில் என்ன வியாதிகள், சொல்ல முடியாத வியாதிகள், கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த பகுதியை நீங்கள் தொடுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய தொடுதல் சுகமாக்கும் தொடுதல். என்ன தொடுதல்? சுகமாக்கும் தொடுதல். இயேசு தொட்டார் என்றால் அவருடைய கை ராசி, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஆண்டவருடைய கை ராசி அப்படிப்பட்டதான கை ராசி. அவர் தொடும்போது நமக்கு சுகம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கேயும் வியாதிக்காக தொட்டிருந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் வேற பாருங்கள். அந்த வார்த்தை வேறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி
அவன் சுத்தமானான். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், லெப்ரசி அதாவது குஷ்டரோகம் என்கிறதான அது ஒரு வியாதி தான். வியாதிக்காக தான் தொடுறாரு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமானான். அல்லேலூயா. அங்கே காது வெட்டப்பட்டவனை தொட்டார், அவன் சுகமானான். இங்கே இயேசு ஒரு லெப்ரசி பேஷண்ட்டை, இவனும் ஒரு வியாதிக்காரன் தான், ஒரு குஷ்டரோகம் பிடித்தவன். பாருங்கள், இந்த குஷ்டரோகம் பிடித்தவர்களை யாரும் தொடமாட்டார்கள். அதான் முக்கியம். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அவர் நாகமான தொடாததுக்கு காரணம் இருக்கிறது. ஏன்னா குஷ்டரோகம் பிடித்தவர்களை யாரும் சீக்கிரம் தொடமாட்டார்கள். ஏன் தொடமாட்டார்கள்னா, அது பரவுகிற வியாதி ஒன்று. ஆனால் அந்த நாட்களில் என்னென்னா, அவர்களை தொட்டவர்கள் தீட்டுப்படுகிறார்கள். நமக்கு வேதத்தில் தேவ ஜனங்களுக்கு முன்னாக இஸ்ரவேல் யூத மக்களுக்கு ஒரு பிரமாணம் இருந்தது. அப்படிப்பட்ட வியாதியுடையவர்கள், அவர்கள் அசுத்தமானவர்கள், அருவருப்பானவர்கள், அவங்க வீட்டிலே தங்கக்கூடாது, ஊருக்கு வெளியிலே தங்க வேண்டும். ஒன்று என்னென்னா அந்த வியாதி பரவும். இன்னொன்று என்னென்னா அவங்க அப்படி அவங்களுடைய சரீரம் சுத்தமாக இருக்காது, அதனால் தொடக்கூடாது என்கிற ஒரு நிலை இருந்தது. ஏன்னா அவங்கள இருந்த அந்த அந்த சரீரத்தின் அசுத்தம். அதனால தான் அவங்கள யாரும் தொடமாட்டாங்க. தொட்டாங்கன்னா தொடுகிறவர்களுக்கு அந்த இது பாஸ் ஆகிடுது, அந்த இது பரவிடுதுன்னு சொல்லி அவர்களும் கொஞ்ச நாள் என்ன செய்யணும்னா அந்த பாளையத்திற்கு புறம்பே ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும் என்கிற கட்டளை எல்லாம் இருந்தது. ஆனால் இங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அப்படிப்பட்ட வியாதியுடைய மனிதனை தொட்டு அவனை சுத்தமாக்கினார். இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. நான் இதை உங்களுக்கு முக்கியப்படுத்துகிறேன். குஷ்டரோகியை தொட்டார் என்பதை விட அவருடைய தொடுதல் சுத்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது அவருடைய தொடுதல் சுகமாக்கினது, வியாதிகளை சுகமாக்கின தொடுதல். அடுத்ததாக அவருடைய தொடுதல் சுத்தமாக்கினது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஏதாவது பொருட்களில் அழுக்கு இருக்குமானால் நம்ம போய் நல்ல கையோடு, எப்படி நல்ல சுத்தமான கையோடு அந்த பொருளில் இருக்கிற அந்த அழுக்கை அப்படி தொட்டால் போதும், அந்த பொருள் சுத்தமாயிரும். அந்த அழுக்கு எங்கே வந்துடும்? இந்த கையில், நல்லா இருக்கிற கையில் வந்துடும். அங்கே இருக்கிற அழுக்கை விட, அங்கே இருக்கிற கந்தையை விட இந்த கையில் கந்தை அதிகமாக இருந்தால் இது போய் தொட்டால் என்னவாயிரும்? அதை விட இன்னும் அழுக்காயிரும். அப்படி தானே? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த காரியம்தான். ஒரு அழுக்கை துடைப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கையை தொடுவோம், அல்லது சில அதற்கான துணிகளை, உபகரணங்களை பயன்படுத்தும் போது அது என்னவாகும்? தொடுதல் என்பது சுத்தத்தை கொண்டு வருகிற ஒன்று. அதுபோல தான் இயேசுவின் தொடுதல் நம்மை சுத்தமாக்கும் தொடுதல். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை நமக்கு தெளிவாகிறது. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே, பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நம்மை தொடும்போது நமக்குள்ளே என்ன வரும்? சுத்தம் வருது. அவரும் ஒரு அழுக்கானவராய், அசுத்தமானவராய் இருந்திருப்பார். ஆனால் அந்த தொடுதல் நமக்கு சுத்தத்தை கொண்டு வராது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தமுள்ளவர். அவருடைய தொடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கரைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் சுத்தமில்லாமைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் அசுத்தங்கள் இருக்கிறது, பரவுகிறதான அந்த தூசுகள், பரவுகிறதான அந்த அசுத்தங்கள், அழுக்குகள், பாவ கரைகள், இவைகளெல்லாம் இயேசு தொட்டு என்ன செய்கிறாராம்? சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பின் தொடுதல். பாருங்க, வீட்டில் பாத்திரம் விளக்குறவங்களுக்கு தெரியும், அம்மாமாருக்கெல்லாம்
இந்த விளக்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன தான் நீங்கள் தண்ணியில் அதை சிலர்லாம் வந்து தொடவே மாட்டாங்க பாத்திரத்தை, அப்படியே தண்ணியை நல்லா, இப்போ தான் டேப் வந்திருக்குல்ல, முதல்ல தான் தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவணும், அது ஒரு கஷ்டமான வேலை. இப்போ அப்படி இல்லை, நவீன டேப்புகள்லாம் இருக்குது, அப்படியே ஒரு காட்டு எப்படி என்ன செஞ்சுருவாங்க, ஒரு அலசி அப்படி வச்சிடறது. நல்லா கவனித்து பாருங்கள், அழுக்கு ஒழுங்காக போயிருக்காது. இந்த கையை வச்சு தொட்டு அதை தேய்க்கும் போது தான் அதில் என்ன வரும், அந்த ஒரு தொடுதல் உண்டாகும் போது தான் அந்த அழுக்கு போகும், சுத்திகரிப்பு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் பொருந்தும் பாருங்கள். அதுபோல தான் நம்முடைய உள்ளங்களில் ஆண்டவருடைய தொடுதல் வரும்போது நம்முடைய உள்ளம் அந்த அசுத்தத்திலிருந்து ஒரு சுத்தத்தை கொண்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ சுத்தமாக்கும் தொடுதல், இந்த தொடுதலுக்கு பேர் என்ன, சுத்தமாக்கும் தொடுதல். அதனால் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே அப்படிப்பட்ட அசுத்தங்கள் வரும்போது தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தொட்டு நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. தொட்டு சுத்திகரிக்கிற கர்த்தர். இயேசு தொட்டால் தான் நம்முடைய அசுத்தங்கள்ல இருந்து என்னவாகும், சுத்தம் வரும், சுத்திகரிப்பு வரும். இயேசுவே என்னை தொடுங்கப்பா, என் உள்ளத்தை தொடுங்கப்பா. இப்போ பாருங்கள், நம்ம சரீரத்தில் அசுத்தம் இருந்தால் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், தொட்டு நம்மளே என்ன செய்து கொள்ளலாம், சோப் போட்டோ இல்லை ஏதாவது போட்டு சுத்திகரித்து கொள்ளலாம். நம்முடைய உள்ளத்தில் அசுத்தம் வந்தால் அதை யார் சுத்திகரிப்பது, அதை யார் சுத்தப்படுத்துவது, அது இயேசுவால் கூடும். இயேசுடைய தொடுதல் நம்முடைய உள்ளங்களை சுத்திகரிக்கிறது, நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்கிறது, நம்முடைய சிந்தைகளை சுத்திகரிக்கிறது, நம்முடைய அழுக்குகளை சுத்திகரிக்கிறது, நம்முடைய கரைகளை சுத்திகரிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, இது சுத்திகரிக்கிறதான ஒரு தொடுதல். இது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே குஷ்டரோகம் நீங்கி, அந்த அசுத்தம் நீங்கி அவன் என்ன செய்தான், சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சுத்தமாக்கும் தொடுதல். அடுத்து அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வியாதிக்காக தான் தொடுறாரு, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வேறு. வாசிங்க. அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அல்லேலூயா. கவனிங்க பாருங்க, இப்போ வரிசையாக பார்த்துட்டு வரோம். சுகமாக்கும் தொடுதல், தொட்டால் சுகமாக. அடுத்தது சுத்தமாக்கும் தொடுதல், தொட்டால் சுத்தம் உண்டாகும். ஏசு தொட்டால் என்ன வரும், சுத்தம் வரும். இங்கே பேதுருடைய மாமி என்னவா இருக்கிறாங்கன்னா, ஜுரமாக படுத்து கிடக்கிறாங்க. ஜுரம்னா காய்ச்சல், ஃபீவர், பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிறபடினால அதுக்கு பேர் என்னது, காய்ச்சல்னு சொல்கிறோம், ஃபீவர்னு சொல்கிறோம். இயேசு தொட்ட உடனே அங்கே என்ன நடக்குது, ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்போ அந்த பாடி டெம்பரேச்சர் என்ன செய்கிறது, நார்மலாகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த தொடுதல் சரியான அந்த, அதாவது சொஸ்தமானான், சுத்தமானான் என்கிற வார்த்தை அங்கே நேரடியாக மற்ற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஜுரம் நீங்கிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரடியாக அந்த வார்த்தை சொல்லாவிட்டாலும் சூடு தணிந்து போனது. ஆமென், அப்படிதானே. காய்ச்சல், ஃபீவர், டெம்பரேச்சர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன வந்திருக்கும், சூடு இல்லைன்னா என்ன வந்திருக்கும். இப்போ எப்படி இருக்குது நமக்கு, 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, நல்ல கூலாக இருக்குது இல்லையா. அப்போ சூடு போயிருந்தால் என்ன வந்திருக்கும், குளிர் வந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கூழாக்கும் தொடுதல். இந்த தொடுதல் என்ன தொடுதல், இயேசுவின் தொடுதல், நம்மை குளிர்விக்கிறதான தொடுதல். இன்றைக்கி அப்படிப்பட்ட தொடுதலும் வேணும். சிலருக்கெல்லாம் பாருங்கள், மண்டை சூடாயிரும், பார்த்துருக்கீங்களா. எப்போ சூடாகும், யாருக்குமே மண்டை சூடாகிறது இல்லையோ.
சரி, நல்லதப்பா. பாருங்க, கோபம் வரும்போது உங்கள் தலையில் கொஞ்சம் கையை வச்சு பாருங்களேன். ஒரு பரீட்சையை ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்கள் மண்டை லைட்டாக சூடான மாதிரி இருக்கும். இன்றைக்கி சிலர் அப்படி அந்த வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அவன் தலை சூடாயிடுச்சு, இன்னும் பயங்கர கோபத்தில் இருக்கிறான். பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. ரொம்ப டெம்பரேச்சர் ஏறி இருக்கும். ஒன்றும் பேச முடியாது. அந்த நேரத்தில் யாரும் போய் அவங்கக்கிட்ட பேச முடியாது. அவ்வளோ ஒரு கோபம், தலைக்கு ஏறிடுச்சு சூடு. அந்த நேரத்தில் நான் கவனிச்சிருக்கிறேன், சிலர்லாம் அப்படி கோபத்தில் இருக்கும்போது அப்போ போய் எல்லோரும் தொட்டுறக்கூடாது. அந்த ஆளை தொடுறவங்க தொட்டால் அந்த ஆள் அப்படியே கூலாகிடுவார். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சிலருடைய தொடுதல் அப்படி இருக்கும். அதுக்காக கோபத்துக்கு காரணமானவர்கள் தொட்டால் அப்புறம் அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ பாருங்க, அந்த 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 கோபம் ஒரு சூடை ஏற்றுகிறது. கோபம் மாத்திரம் இல்லை, பல காரியங்கள் என்ன செய்கிறது, சரீரத்தில் ஒரு சூடை, ஒரு டெம்பரேச்சரை உண்டாக்குகிறது. அது உடம்புக்கும் பாதிப்பு, மனதுக்கும் பாதிப்பு. அது மாத்திரமல்ல, அதனால் பலருக்கு பாதிப்பு. அப்படிப்பட்டதான அந்த ஜுரம் என்கிறதான அந்த சூடு ஏறுற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தொடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய தொடுதல் என்பது என்ன செய்கிறது? குளிர்விக்கிறது, சூட்டை தணிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வெறும் பாடி டெம்பரேச்சரை மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ளே ஏறுற டெம்பரேச்சரையும் உள்ளுக்குள்ளே ஏறுகிற சூட்டையும் அவருடைய அந்த தொடுதல் என்பது என்ன செய்கிறது? தணிக்கிறது. சிலர்லாம் அப்படி தான் ரொம்ப கொந்தளிச்சு அப்படியே ரொம்ப சத்தமாக பேசும்போது ரொம்ப பாடி டெம்பரேச்சர் ஆகி, தலை சூடாகி, மூளையெல்லாம் சூடாகி அப்படி இருக்கும்போது சிலர் அவங்கள தொடுவாங்க பாருங்கள். அப்படியே அந்த ஆள் மாறிடுவார். அப்படியே என்ன ஆயிடுவார்? மாறிடுவார். ஒரு சாதாரண ஒரு மனுஷனை தொடும்போதே ஒரு மாற்றம் வருமானால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளை தொடும்போது எவ்வளோ பெரிய மாற்றம் வரும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், குளிர்விக்கிறதான தொடுதல். இதுக்கு விதமான ஒரு பேர். என்ன பேர்? குளிர்விக்கிறதான, சூட்டை தணிக்கிறதான தொடுதல். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவருடைய உதவியை நம்ம நாடணும். இந்த நேரத்தில் ரொம்ப கோபம் வந்துருச்சு, அல்லது நம்முடைய அப்படியே ஒரு சூடு ஏறுது, அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியலை, அப்படிங்கிற நேரத்தில் ஆண்டவருடைய உதவியை நாடும்போது அவர் தொட்டா அங்கே என்ன வருகிறது? குளிர்வு வருகிறது. ஹல்லேலூயா. கூலிங் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான தொடுதல். அந்த தொடுதல் இயேசு தொட்டார். மாமி காய்ச்சல், மாமியினுடைய ஜுரம் நீங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு தொடுதலை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, அதே போல் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29-30 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. போல் கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆண்டவர், நான் முதலே சொன்னேன், ஆண்டவர் வியாதி, பொதுவாக வியாதி அப்படிங்கிற பேரில் தொட்டிருந்தாலும் அங்கே நடைபெற்ற காரியங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமானான், சுகமானான். அடுத்தது என்னது? டெம்பரேச்சர் நீங்கினது, அந்த சூடு தணிந்தது. இங்கே என்ன நடக்குதுன்னா, கண்ணு தெரியாதவர்களை தொடுகிறார். தொட்ட உடனேயே அங்கே என்ன நடந்தது? கண்கள்
திறக்கப்பட்டது. இயேசுவின் தொடுதல் என்பது ஒரு காரியத்தை திறக்கிறது, அடைக்கப்பட்டதை திறக்கிறது. ஆமென், அல்லேலூயா. திறக்கிறது. இது திறக்கும் தொடுதல். என்ன தொடுதல்? திறக்கும் தொடுதல். அவர் தொடும்போது நம்முடைய வாழ்விலே எவைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எவைகள் பூட்டப்பட்டு இருக்கிறதோ, எவைகள் திறக்கப்பட முடியாமல் இருக்கிறதோ அவைகளை கர்த்தருடைய தொடுதல் என்பது. கவனிங்க, இயேசு உங்கள் கண்களை தொடுவாராக. புரியல, அப்படிதானே? கண்ணை மூடி இருக்கிறவங்க கண்களை எல்லாம் இயேசு தொடுவாராக. ஹல்லேலூயா. சரி, கண்ணை திறந்து பாருங்க. அப்போ பாருங்க, இங்கே இயேசு என்ன செய்தார்? கண்களை தொட்டார். அதே போல அவருடைய கண்கள் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், திறக்கப்பட முடியாமல். ஆசீர்வாதத்திற்கான வாசல்கள் அடைபட்டு கிடக்கிறது. ஆண்டவருக்காய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாய் வளர முடியாதபடி கதவுகள் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. இப்படி பலவிதமான அடைப்புகளை கிறிஸ்து தொடுவாரானால் அந்த அடைப்புகள் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? இங்கே அதை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும் இந்த காரியத்திற்காக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோதான் முன்னுக்கு போகணும்னு நினச்சாலும் ஒரு டோர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டே இருக்கிறதப்பா. ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் அதை தாண்டி போக முடியலை. அது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், இந்த பூமிக்குரிய காரியங்களாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை தாண்டி நாங்கள் போக முடியலை. ஏதோ ஒரு அடைப்பு அங்கே இருக்கிறது, அடைப்பு இருக்கிறது. அந்த அடைப்புகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? தொடும்போது திறக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த அடைப்பு இருக்கிறதப்பா. இந்த அடைப்புனால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாழ்க்கையே இருளாய் இருக்கிறது. பாருங்க, கண்ணு அடைக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் இருளாக இருக்கிறது. பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஒரு கண் அடைக்கப்பட்டது நிமித்தமாய் அந்த சரீரம் முழுவதும் இருளாக இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு சின்ன ஒரு காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லாமல் சூனியமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தொடுவாரானால் அங்கே ஒரு திறப்பு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தொடும்போது திறப்பு உண்டாகும். ஆமென், பிரைஸ் காட். இன்றைக்கு அவ்விதமாக கர்த்தர் திறக்கும்படியாய் தொடுகிறவராய் இருக்கிறார். சரி, அடுத்ததாக மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, அதுவும் இதே போல் பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 32, 35 சொல்லப்பட்டிருக்கிறது. 32 வாசிக்கும் போது வாசிங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும் அவனை தொடும்படி இயேசுவிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்னா, அவனுடைய நாவை தொட்டு வானத்தை எண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு என்ன அர்த்தமாம்? திறக்கப்படுவாயாக. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவனுடைய செவிகள், அவனுக்கு வாய் கொன்ன வாய், சரியாக பேச வராது. இன்னொன்று காது என்ன செய்யாது? கேட்காது. காது கேட்காது. அப்போ ஆண்டவர் இவைகளை தொடுகிறார். இவைகளை தொடுகிறார். நம்ம அதுதானே பார்க்கிறோம். காதுகளில் விரல்களை வைத்தார், தொடுறார். நாவை தொடுகிறார். தொடும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து. அந்த வசனம் பாருங்க, அவனுடைய 35வது வசனம். அவனுடைய நாவின் கட்டு என்ன செய்தது? அவிழ்ந்தது. ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ பாருங்க, அடுத்தது இயேசு தொடும்போது கட்டுகள் என்ன செய்யப்படுகிறது? அவிழ்க்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகள், கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். சில காரியங்களில் நம்ம விடுதலையாக இருக்கிறோம், செயல்பட முடிகிறது. செயல்பட முடியாதபடி சில காரியங்களில் கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை இல்லை. சில பாவ கட்டுகள், சில சாபத்தின் கட்டுகள் கட்டப்பட்டு இருக்கிறோம். எவ்வளோ வருஷமாச்சு இதில் இருந்து இன்னும் விடுதலை வரலையே. கட்டப்பட்டு கிடக்கிறோம். உள்ள கட்டப்பட்டு கிடக்குது. அப்படிதானே? அந்த கட்டுகளை இயேசு தொடுவாரானால் அந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இங்கே தான் பார்க்கிறோம். அதுக்கு என்ன அவங்க செய்தாங்கன்னா, ஆண்டவரை வேண்டிக் கொண்டார்கள். நம்ம இந்த நாட்களில் வேண்டிக் கொள்ளணும். வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். என்ன கட்டு இருக்குது? நம்ம இதில் கட்டப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து ஏன் வெளியே வர முடியலை? கட்டப்பட்டிருக்கிறோம். சில செயல்களை செய்ய முடியுது நமக்கு விடுதலையா, சில செயல்களை செய்ய முடியலை. ஒரு கட்டு இருக்கிறது. சிலெல்லாம் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு கட்டு இருக்குது பாஸ்டர், இந்த கட்டு உடைக்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க கட்டு உடைக்க. ஆண்டவர் தொட்டாதான் கட்டு உடையும். அல்லேலூயா. பாருங்கள், இதுக்காக என்ன செய்கிறதுன்னா, கட்டவிழ்க்கும் உபவாச ஜெபம். என்ன ஜெபம்? ஆமாம், நீங்கள் கட்ட அவிழ்க்கணும்னு சொன்னீங்கன்னா அப்புறம் உபவாச ஜெபம் அப்படித்தான் நடத்துகிறாங்க. கட்டவிழ்க்கும் உபவாச ஜெபம். ஓடு, அங்கே ஓடிட வேண்டியது. கட்டு அவிழ்ந்துச்சா? நீங்கள் ஜெபம் பண்ணாத வரைக்கும் கட்டு அவிழாது. அடுத்தது இயேசு தொடாத வரைக்கும் கட்டு அவிழாது. எத்தனை உபவாச ஜெபம் போனாலும் சரி, நம்ம உபவாசம் போட்டு ஆண்டவரே கட்டு அவிழுங்க அப்படின்னு சொன்னால் தான், இயேசு தொட்டால் தான் கட்டு அவிழும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி நூதனமான நிறைய காரியங்கள் நடக்குது. நான் எதையும் தப்பாக சொல்ல. கட்டறுக்கும் நாள், கட்டை அறுத்து விட்ருவாங்களாம். இயேசு தொடலைன்னா ஒருத்தராலையும் கட்டை அவுக்க முடியாது, தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. அதனால் இயேசு தொட்டா கட்டை என்ன செய்யும்? அவிழ்க்கப்படும். பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். 18 வருஷமாக கட்டி வச்சுருந்தானா? யாரை? ஆபிரகாமின் குமாரத்தியை. அப்போ விசுவாசிகளையும் பிசாசு என்ன செய்கிறான்? சில இடங்களில் கட்டி தான் வைக்கிறான். பாருங்க, அந்த காரியத்தை நாம் உணரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதில் நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன், இந்த பாவத்துக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிறேன், இந்த காரியத்தில் முன்னேற முடியாதபடி கட்டப்பட்டு கிடக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய தொடுதல் வராத வரை கட்டு என்ன செய்யப்படாது? அறுக்கப்படாது. அல்லேலூயா. இயேசு தொடணும். பாருங்க, இயேசு தொடணும். இயேசு தொட்டார், அங்கே என்ன செய்யப்பட்டது? கட்டுகள் அறுக்கப்பட்டது. அவிழ்க்க தொடுகிறார். அல்லேலூயா. சரி, இன்னும் 1-2 காரியங்கள் இருக்கிறது. இது எளிதான காரியங்கிறதுனால நான் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13, 16 ஆகிய வசனங்களிலே இயேசு என்ன செய்தார் என்றால், பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிறு பிள்ளைகளை, 13வது வசனம், அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு கொண்டு வந்தார்கள். 16வது வசனம், அவர் கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இங்கே இந்த தொடுதல் எதுக்குன்னா, ஆசீர்வதிப்பதற்கான தொடுதல், ஆசீர்வாதம் பண்ணுகிற தொடுதல். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களுக்காக தொடும்போதும் ஒவ்வொரு காரியங்கள் நடைபெறுகிறது. அதில் ஒன்று, ஆண்டவர் நம்மளை தொட்டா ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. பிள்ளைகளை தொட்டார். பிள்ளைகளை தொட்டது எதற்காக? ஆசீர்வதிக்க தொட்டார். ஆசீர்வதிக்க தொட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்?
தொடுகிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் தொடுதல். அவர் தொடும்போது ஆசீர்வாதம் வரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தொடணும் பாருங்க. வேற யார் தொட்டாலும் என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. இயேசு தொட்டால் நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், இதுக்காக இன்றைக்கெல்லாம் அநேக இடங்களில் போய் இந்த ஆள் என்னை தொட மாட்டாரா எல்லாருக்கிட்டையும் போய் தலையை தொடுறதுக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்கள். தொடுங்க. ஆண்டவர் தொட்டால் தான் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்கிறோம். இயேசு அன்றைக்கு பிள்ளைகளை தொட்டு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசுவே என்னை ஆசீர்வதிக்க தொடும். ஆமென், அல்லேலூயா. சரி, அவரிடத்தில் வரும்போது இங்கே அதான் நடந்தது. இயேசுவிடத்தில் வரும்போது அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க நம்மை தொடுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயலை நான் சொல்லிட்டு வர்றேன். ஜெபிக்கும்போது, வேண்டிக் கொள்ளும்போது, விசுவாசிக்கும்போது, இப்படியெல்லாம் ஒவ்வொரு செயல்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடுகிறார். அதே போல தான் இங்கேயும் ஆண்டவர் தொடுகிறார், ஆசீர்வதிக்க தொடுகிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆசீர்வதிக்க தொடுகிறார். அவர் தொடும்போது ஆசீர்வாதம் உண்டு. கடைசியாக ஒன்றை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் 15வது வசனம், எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. இங்கே செத்துப்போன சரீரத்தை உடைய ஒரு மனிதன், செத்துப்போனவன், இறுதி ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. ஒரு அருமையான விதவை அம்மா. அந்த அம்மாவுக்கு இருந்ததே ஒரே ஒரு பையன். அவனு என்ன செய்துட்டான்? செத்து போயிட்டான். அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்கிறார்? அந்த பையனை தொட்டார். அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இது என்ன தொடுதல் என்றால் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதான தொடுதல். ஆமென், அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற தொடுதல், ஜீவன் தருகிறதான தொடுதல். இயேசு தொடும்போது ஒருவனுக்குள்ளே அவன் உயிர் பெறுகிறான். ஆமென், அல்லேலூயா. தொடப்படும்போது உயிர் பெறுகிறான். உயிரற்ற வாழ்க்கை இயேசு தொட்டால் அந்த வாழ்க்கை உயிரடையும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? உயிரோடு இருக்குதா? உயிரோடு இருக்குன்னா, ஆமாங்க, உயிரோடு இருக்கிறதுனால தானே இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரீரம் உயிரோடு தான் இருக்கு. ஆனால் ஆவி ஆத்மா உயிரோடு இருக்குதா? அல்லது செத்து கிடக்கிறதா? பாவத்துக்கு செத்து கிடக்கிறதா? அக்கிரமத்துக்கு செத்து கிடக்கிறதா? உயிரற்ற நிலை. ஏதோ அப்படியே வர்றோம். அந்த வாலிபனை அப்படி தான் என்ன செய்து கொண்டு வந்தாங்க? தூக்கி கொண்டு வந்தார்கள். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய ஆவி ஆத்மாவை என்ன தூக்கிட்டு வருது? அன்னைக்கு எப்படி வாலிபனை பாடையில் தூக்கிட்டு வந்தாங்களோ அதுபோல் இன்றைக்கி நம்ம சரீரம் தூக்கிட்டு வருது. ஞாயிற்றுக்கிழமை ஆனவனே போகணுமே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிருது. அப்படியே இருக்குது. அப்புறம் திரும்ப சரீரம் என்ன செய்யுது? தூக்கிட்டு போய் வீட்டில் போடுது. அந்த உயிரற்ற ஆவியையும் ஆத்மாவையும் இயேசு தொடும்போது அங்கே ஒரு உயிர் மீட்சி உண்டாகிறது. அல்லேலூயா. உயிர் மீட்சி உண்டாகிறது. இப்போ பாருங்கள், இதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே நடந்த ஒரு காரியம். அந்த தாய் அழுது கொண்டு வந்தாள்.
என் மகன் உயிரற்றவனாயிட்டான், இப்போ அவனை சுமந்து கொண்டு போக வேண்டிய நிலையாகிவிட்டது. நடைப்பீனமாயிருக்கிறான், சுமந்து கொண்டு போகப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான நிலை இருக்கிறதா? ஏதோ இருக்கிறேன், உயிராக இருக்கிறீங்களா? ஆவியில் உயிராக இருக்கிறீங்களா? ஆத்மாவில் உயிராக இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உயிரற்ற நிலையில் இருப்போமானால் நம்முடைய அழுகை வேண்டும். அல்லேலூயா. இயேசு அந்த தாயின் அழுகையை பார்த்தார். அவர் என்ன செய்தார்? வாலிபனை தொட்டார். அவன் என்ன செய்தான்? உயிர் பெற்றான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உயிர் மீட்சி வேண்டும் நமக்குள்ள. இயேசுவின் தொடுதல் நம்மை ஒரு உயிர் மீட்சியை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என்னை தொடுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே தம்முடையவர்களை தொட்டார், ஜனங்களை தொட்டார். சுகம் உண்டானது. அவர் தொடும்போது சுத்தம் உண்டானது. அவர் தொடும்போது குளிர்வு உண்டானது. அவர் தொடும்போது திறந்தது. இயேசு தொடும்போது கட்டு அவிழ்ந்தது. இயேசு தொடும்போது ஆசீர்வாதம் வந்தது. இயேசு தொடும்போது ஒரு உயிர் மீட்சி வந்தது. இந்த வசனங்களை விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணு. ஆமென். இதற்கு மொத்த தேவை என்னன்னா, ஒரு வேண்டிக் கொள்ளுகிறதான, கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுகிற, விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுகிற அந்த அனுபவம் இருக்கும்போது இயேசு தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ரபஹஷகடந்தரலரபா. இந்த நாட்களிலே இயேசு ஜீவனுள்ளவராயிருக்கிறார், நம்மை தொடுகிறவராயிருக்கிறார். இயேசு ஒவ்வொருவரையும் தொடுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் அவர் தொடணும், எந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறோம், எந்த பகுதியில் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம், எந்த பகுதியில் அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த பகுதியில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, எந்த பகுதி சூடாகி கொண்டே இருக்கிறது, குளிர்வு இல்லை, குளிர்வு இல்லை, அந்த பகுதியில் என் வாழ்க்கையில் இந்த பகுதி இந்த காரியம் வரும்போது, இந்த எண்ணம் வரும்போது ஒரு சூடு வருது. ஷகடந்தரதலரபா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எனக்கு உயிரே இல்லை, ஜீவனற்றவனாய் கிடக்கிறேன், ஜீவனற்றவனாய் கிடக்கிறேன், ஜெப ஜீவியத்தில் ஜீவனற்றவனாய் கிடக்கிறேன். சொல்லுங்க. இயேசு தொடும்போது, இயேசு தொடும்போது உயிரடையும். ரபா சகல ரதல ரபா திபாலபர சகனதரல ரபா. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா பிள்ளைகளாகி எங்களை. ஆமென். இயேசு தொடுவீரார். ரபா சகனதரல. கிறிஸ்துவின் அந்த தொடுதல் எல்லா பகுதிகளிலும் ஆமென் ஒரு விடுதலையை தரட்டும், விடுதலையை தரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஜீசஸ் the name Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திர ஆண்டவர், ஸ்தோத்திர ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியான நாளுக்காக ஸ்தோத்திரம். சமூகத்தில் வர கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கடைசி நாளில் இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர், எங்க கிறிஸ்துவின் தொடுதல் எங்களுக்கு தேவையோ அந்த பகுதியில் தொடுங்க ஆண்டவர். நாங்கள் அதுக்காக விசுவாசத்தோடு, அழுகையோடு, கண்ணீரோடு, விண்ணப்பத்தோடு உங்கள் பாதம் வரும்போது இந்த பகுதியில் தொட்டு
ஒரு விடுதலை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்து எல்லாரையும் ஆசீர்வது. தெய்வக்கரம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடு இருப்பதாக இப்படி அன்பினால் அரவணைத்து நடத்துங்க ஆண்டவரை. பலவீனப்பட்டவர்களை இயேசு தொடுவீராகப்பா, சுகமாக்குவீராக ஆண்டவரை. ஸ்தோத்திரா, சுகமாக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா, வல்லநாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேவநாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். எல்லாரும் மேலும் உங்கள் ஆளுகை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு எல்லா கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை